நான் நம்ப வேண்டியது யாரை தெரியுமா? ஆசரிப்பு கூட. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்க ஓடி போய், உங்க கால்கள் ஓடி போய் அந்த ஜெப பலிபீடத்து பக்கத்துல நின்று என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்பா, என் கால்கள் எங்கும் போகாது, உங்க சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆமென். உங்க பிரசனத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி உங்க கால்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக போய் நின்றா நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. போய் நின்று, இது பழைய ஏற்பாடுன்றதுனால அவ மோசேக்கு முன்னாடி நிக்கிறா. இது நம்ம புதிய ஏற்பாடுன்றதுனால நம்ம மோசேக்கு முன்னாடி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, இங்க போய் தங்களுடைய வழக்கை, தன்னுடைய பிரச்சனையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக என்ன பண்றாங்க? அவங்க நின்று மோசேக்கும் ஆரோனுக்கும் பிரபுக்களுக்கும் இதற்கு உரிமையா இருக்கிற எல்லார்கிட்டையும் என்ன பண்றாங்க? சொல்றாங்க, எங்களுக்கு அப்பா இருந்தாரு, அவர் மரிச்சிட்டாரு, அவர் கோராகின் கூட்டத்தாரோடு சேர்ந்தவர் அல்ல, அவரு பாவத்தினால மரிச்சிட்டாரு. இப்ப ஹல்லேலூயா, எங்களுக்கு கொடுக்க வேண்டும். காணியாட்சி, இன்னொரு வார்த்தை என்ன வச்சுக்கலாம்னா சுதந்திரம். எங்களுக்கு வேண்டும். சொல்லுங்க, எனக்கு வேண்டும். என் அப்பா சிலுவையில் சம்பாதிச்ச எல்லாம் எனக்கு வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, எங்க அப்பா சம்பாதிச்ச பாவத்தினால் இவன் மரித்தான். என் இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரித்தான். ஹல்லேலூயா. அவருடைய தகப்பன் பாவத்தினால மரிச்சார். அந்த சுதந்திரத்தை அவ கேட்டு வாங்குறா. என்னுடைய பாவத்திற்காக மரிச்ச இயேசுனுடைய சுதந்திரம் கேட்கறது இல்ல. இன்னைக்கு நமக்கு என்ன பண்றது இல்லைன்னா, கேட்க தெரியல. ஹல்லேலூயா. நிறைய விஷயங்களை கேட்டு வாங்க தெரியல. அது எப்படி கேட்கறது? எப்படி எனக்கு நிறைய நமக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் அந்த விஷயமே நமக்கு தெரியும். பெண்கள் கேட்டு வாங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? நிறைய பிரசங்கத்துல பெண்களுக்கு இதை பற்றி பேசாம நான் இருக்கிறதே இல்லை. பெண்கள் கேட்டு வாங்க வேண்டிய ஒரு விஷயம் ஞானம். ஆமென். என்ன கேட்கணும்? வேதத்தில் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் ஞானத்தில் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டிருக்கேன். ரொம்ப குறைச்சல் தான். வீடு தாங்கன்னு கேட்டிருப்போம். நம்ம கேட்கலனாலும் நம்மளை கேட்க வைப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வந்தாலோ, ஒரு வீடு திறக்கிற பிரேயர் மீட்டிங் போனாலோ, உடனே உங்களை பார்த்து என்ன கேட்பாங்க? நீ எப்ப வீடு கட்ட போற? ஏன் நீங்க ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி தரல? ஏதாவது நடந்தோன்னு என்ன கேட்பாங்க? அடுத்து உனக்கு நீ எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? அப்படி கேட்பாங்கல்ல. எதுக்கு எடுத்தாலும் அடுத்து ஒருத்தருக்கு நடந்தோன்னு அடுத்து இன்னொருத்தர் பார்க்கணும். அப்படி கண்ணு நமக்கு போயிருது ஆட்டோமேட்டிக்கா. ரைட்? அப்ப நம்ம என்ன பண்ணப்படுறோம்? இந்த சமுதாயம் நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. என்ன? நீயும் வீடு கட்டு போ. இப்ப நம்ம போய் என்னதான் கேட்போம் ஆண்டவர்கிட்ட? நான் இப்ப வீடு கட்டுறதோ, திருமணம் நடக்கிறதோ, பிள்ளை பெக்கிறதோ இல்லை, அதை நான் தப்புன்னு சொல்ல. நீங்க கேட்கலாம். அதையெல்லாம் கேட்கறதற்கும் அதை பெற்றுக்கொள்கிறதற்கும் உங்களுக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. ஆனா இதையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரே ஞானத்தை தாரும்.